ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பணம், பொருள் இதை விட ரொம்ப உயர்வானது எது தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இப்போ உள்ள காலகட்டத்துல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, பணம் பணம்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஓட ஆரம்பிச்சிட்டோம். பணம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அது வந்து கொஞ்சமா சம்பாதிக்கிறோமோ, நிறைய சம்பாதிக்கிறோமோ, எல்லாருமே வந்து பணத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டோம். அதாவது நமக்கு எப்பயுமே பணத்தோட தேவை அப்படிங்கிறது அன்லிமிட்டெட். எப்பயும் நமக்கு வந்து பணம் தேவைப்பட்டுட்டு தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பணத்தோட தேவைகள் வந்து குறையாது. நமக்கு வந்து அது அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். அது அன்லிமிட்டெட். நமக்கு எவ்வளவுதான் பணம் நம்ம சம்பாரிச்சாலும் அது நமக்கு பத்தாது. அது மாதிரி நம்ம ஓடிட்டு இருக்கிற ஸ்பீட்ல நம்மளோட ஃபேமிலியை பத்தி, நம்மளோட குடும்பத்தை பத்தி யாருமே இங்க யோசிக்கிறது இல்ல. முக்கியமா குழந்தைகளை பத்தி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. இப்ப பெரும்பாலும் குழந்தைகள் வந்து ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன வேலை எப்படி இருந்தாலும் சரி, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது இங்க நிறைய பேர் வந்து செய்யறதே கிடையாது. ஏன்னா பெரும்பாலானவங்க வந்து ஒர்க் முடிஞ்சிட்டு வர்றதுக்கே 7 மணி 8 மணி ஆயிடுது சில பேரு. சில பேர் வந்து வீட்லயே இருந்தாலும் சரி, மொபைல் இருக்கு, டிவி இருக்கு. இப்போ ஒரு ரொம்ப நவீன உலகம் அப்படின்றது மாறி இப்ப எல்லாரும் போனை பார்க்கறதும், டிவியை பார்க்கறதும், லேப்டாப் நோன்றதும் இந்த வேலையை தான் வந்து பாக்குறாங்க. குழந்தைங்க நம்ம வீட்டுல இருக்குங்கிறத சில பேர் வந்து மறந்துடுறாங்க. அப்படியே இருந்தாலும் வந்தீங்களா, படிங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை அவங்க பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது. இதனால குழந்தைங்களுடைய வாழ்க்கை தான் வந்து கேள்விக்குறியா வந்து நிக்குது. ஆனா நண்பர்களே, என்ன ஒரு நமக்கு வேலை இருந்தாலும் சரி, நம்ம இதெல்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு நம்ம குழந்தைங்க கிட்ட வந்து நம்ம உட்காந்து இன்னைக்கு என்ன டே லைஃப்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சு, இன்னைக்கு உங்க மேடம் வந்து என்ன பேசுனாங்க, என்ன சொல்லி கொடுத்தாங்க, நீ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னெல்லாம் வந்து பேசுனாங்க, இன்னைக்கு என்ன நடந்துச்சு, இன்னைக்கு டே லைஃப் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்க கிட்ட வந்து அவங்களுடைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கணும். அவங்க நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும். அப்பதான் அங்க நடந்த பாசிட்டிவான விஷயங்களும் சரி, நெகட்டிவான விஷயங்களும் சரி, எல்லாமே குழந்தைங்க வந்து நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க. அப்ப அப்படி சொல்றப்பதான் அவங்களுக்கு வந்து எது கரெக்ட், எது சரி அப்படிங்கிற விஷயத்த நாம அவங்களுக்கு வந்து சொல்ல முடியும். அவங்களும் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இத ஸ்கூல்லயே வந்து எல்லாரும் சொல்லி தருவாங்க. ஆனா நம்மளோட விஷயம் என்ன, நம்ம வந்து நம்ம குழந்தைங்க கிட்ட ஒரு ஒரு கரெக்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னா, குழந்தைங்களோட லைஃப்ல நமக்கு அக்கறை இருக்கணும் அப்படின்னா, நாம இந்த விஷயத்தெல்லாம் நாம பக்கத்துல உட்கார்ந்து அம்மாவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, 2 பேருமே வந்து குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காது அப்படிங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப குழந்தைங்க வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உடனே நம்ம வந்து வேகமா வந்து ஏன் இப்படி பண்ண, அப்படி பண்ண அப்படி சொல்லிட்டு நம்ம கோவப்படக்கூடாது. ஏன்னா கோவப்பட்டோம் அப்படின்னா, அவங்க அடுத்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலும் அந்த விஷயத்த அம்மா திட்டுவாங்க, அப்பா திட்டுவாங்க அப்படின்னு வந்து சொல்ல மாட்டாங்க. அப்படி அந்த மாதிரி நம்ம வந்து செய்யறத விட்டுட்டு, இந்த விஷயத்த வந்து செஞ்சா இது வந்து இது மாதிரி பிரச்சனை ஆகும்பா அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய அந்த தப்போட பின்புலத்தை நம்ம வந்து எடுத்து சொன்னா, திரும்பி இந்த மாதிரியான ஒரு தவறு நடக்கும்போது அந்த தவறை வந்து செய்யறதுக்கு பிள்ளைங்க வந்து தயங்குவாங்க. அப்ப அந்த தப்பு வந்து நடக்காம வந்து தடுக்கப்படும். அப்ப எப்பயுமே வந்து நாம பசங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்பதான் அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கிறப்பதான் குழந்தைங்களுடைய மனசை நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும். அவங்க கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர முடியும். ஏன்னா எவ்வளவு படிச்சு மார்க் 100க்கு 100 எடுத்தாலும் நம்ம பிள்ளைங்க வந்து பேரண்ட்ஸை தான் வந்து எதிர்பார்ப்பாங்க. நம்ம அம்மா அப்பா வந்து நம்ம கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம கிட்ட வந்து பேசணும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் வந்து யாரும் தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. நிறைய பேரோட வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது இந்த மாதிரி நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கிறதுனாலதான். ஒரு கதை ஒண்ணு வந்து சொல்றேன், கேளுங்க எல்லாரும். அன்புன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். அவனுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தொழிலதிபர். தொழிலதிபர்னாலே ரொம்ப பிஸியா இருப்பாங்க. வீட்டுல சாதாரணமாலே நம்ம வேலைக்கு போனோம்னா நம்ம வந்து வீட்டுக்கு வரமாட்டோம். நைட்டு ரொம்ப டைம் ஆயிருது. ஆனா ஒரு தொழிலதிபர் அப்படின்றப்ப அவர் வந்து வீட்டுக்கே வரமாட்டாரு. எப்ப பார்த்தாலும் எனி டைம் மீட்டிங், வேலை, அது இதுன்னு சொல்லிட்டு இப்படிதான் இருப்பாரு. அவனுக்கு வந்து எல்லா குழந்தைகள் மாதிரியுமே நம்மளோட அப்பாவும் வந்து நம்ம கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம கிட்ட விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஆசை. இதை பார்த்து வந்து அவன் ரொம்ப ஏங்குறான். ஏன்னா அவனுக்கு எல்லாமே வந்து கிடைக்குது. பொருள் கிடைக்குது, பணம் கிடைக்குது, எதுக்குமே வந்து பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம அப்பா நம்ம கூட விளையாடணும், நம்ம கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏங்கிட்டு இருக்கான். அதுக்காக வந்து அவன் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் அவன் ஸ்கூல் விட்டு வந்தப்போ அவங்க அப்பா வீட்டுல இருக்காரு. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப வந்து ஹாப்பி ஆயிடுச்சு. என்னடா அப்பா வந்து ஏன் அப்படி இருக்குன்னா, அவங்க அப்பாவை வீட்லயே அவன் பார்க்க முடியாது. அப்பா வீட்டுல பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. உடனே என்னப்பா, நீங்க இன்னைக்கு வந்து வீட்டுல இருக்கீங்களே, உங்களை பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னு வந்து சொல்றான். உடனே அதுக்கு அவங்க அப்பா வந்து சொல்றாரு, ஆமாப்பா எனக்கு வந்து இன்னைக்கு மீட்டிங் வந்து கேன்சல் ஆயிடுச்சு, அதனால நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு வந்து அவங்க அப்பா வந்து சொல்றாரு. உடனே அப்படியாப்பா, இன்னும் கொஞ்சம் 2 மணி நேரத்துல நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து நான் போகணும், ஃபிளைட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு.
உடனே இவன் வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு அதாவது 1 மணி நேரத்துக்கு நீங்க எவ்வளவுப்பா சம்பாதிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான் பையன். உடனே இவர் வந்து ஏன்பா எதுக்கு கேக்குற என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லவே இல்லை. ரொம்ப நேரம் வந்து அவன் கேட்டு ரொம்ப ரொம்ப வந்து வற்புறுத்ததுனால அவங்க அப்பா சொல்றாரு 1 மணி நேரத்துக்கு நான் ஒரு 10,000 சம்பாதிப்பேன்பா அப்படின்னு சொல்றாரு. உடனே இவன் வந்து அவங்க அப்பா சொன்ன உடனே குடுக்குறன்னு ஓடி போய் வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு உண்டியல வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அதுல வந்து நான் 20,000 சேர்த்து வச்சிருக்கேன்ப்பா, இந்தாங்கப்பா. உங்களோட டைம் ஷெடியூல்ல இந்த எனக்கு ஒரு 2 மணி நேரம் மட்டும் கொடுங்கப்பா. உங்க அந்த 2 மணி நேரத்துல அந்த இடத்துல நான் உங்ககிட்ட வந்து பீச்சுக்கு போகணும், உங்ககிட்ட வந்து நல்லா ஜாலியா விளையாடணும், நைட்டு டின்னர் உங்க கூட சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கிறான். அவங்க அப்பாவுக்கு பேச்சே வரல. எப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம இருக்கோம் பாருங்க. பணம் பொருள் எல்லாமே இருக்கு, ஆனா அன்பு கிடைக்கல அவனுக்கு. இதுதான் இப்ப காலத்துல இப்ப இருக்கிற சூழ்நிலையில பிள்ளைங்களுக்கு கிடைக்க வேண்டிய சூழ்நிலை வந்து இப்படிதான் வந்து போயிட்டு இருக்கு. அதனால எப்பயுமே வந்து நம்ம பணம் பொருள் எல்லாம் எதுவும் சம்பாரிச்சாலும் நம்ம பிள்ளைங்களோட மனசை நாம தான் வந்து புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படிங்கிற விஷயத்த அவங்க பக்கத்துல இருந்து நாம தான் ஒண்ணு ஒண்ணா வந்து பார்க்கணும். நான் வந்து அப்படி படிக்க வச்சிருக்கேன், இப்படி படிக்க வச்சிருக்கேன், அதெல்லாம் கிடையாது. அன்பு முதல்ல வேணும். அன்பு கலந்த படிப்பு தான் வந்து எப்பயுமே வந்து முழுசா வந்து நிறைவடையும். முழு சுதந்திரத்தையும் வந்து முழு சந்தோஷத்தையும் வந்து கொடுக்கறது அன்பு நிறைந்த கல்விதான். நீங்க என்ன பொருள் வாங்கி கொடுத்தாலும், பொம்மை வாங்கி கொடுத்தாலும், கார் வாங்கி கொடுத்தாலும், எது வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷத்தை கொடுக்காது. உங்க கூட அவங்க இப்ப டைம் ஸ்பெண்ட் பண்ற அந்த டைம் தான் ரொம்ப வேல்யூபிள். அதை வந்து எனக்கு வந்து எல்லாரும் புரிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.